அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானிடம் நேற்று ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது என்ன கேள்வினா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை ஏன் விமர்சிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பேச போறோம். சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள், ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பாத்தீங்கன்னா 2 வயசு பிள்ளை கற்பழிச்சிட்டான், ஸ்கூல் போற பிள்ளைய கற்பழிச்சிட்டான், 60 வயசு மூதாட்டிய கற்பழிச்சிட்டான், பணத்தை கொள்ளையடிச்சிட்டான். அப்படிங்கிறதுல தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டுருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. முந்தா நேற்று கூட நம்ம மாவட்டத்துல ஒரு வீட்டுல டவுசர் கொள்ளைக்காரங்க வந்து 30 பவுன் நகையும் 20,000 10,000 பணமும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஊடகத்துல செய்தியா பரவி இருக்கு. இன்ன வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல. ஆனா நாட்டுல எண்ணற்ற பிரச்சனை இருக்கும் போது இந்த செய்தியாளர்கள் வந்து என்ன கேள்வி கேட்கணும்? ஏன் நீங்க வந்து சிறுகன்பூர்ல நடந்த ஒரு விபத்தை அத செய்தியா பரப்பல? சிறுகன்பூர்ல ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டுக்குள்ள பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த அப்ப ஏன் நீங்க வந்து அதை செய்தியா போடல? மறைச்சிட்டீங்க. கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது காவலர்களும் பஸ்ஸால விபத்தாயிருக்கு. அதை நீங்க செய்தியா போடல. நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி வந்து 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு. அதை நீங்க 24 hours போடல. இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப, நாட்டுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறப்ப, சாட்டை துரைமுருகன் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி மட்டும் நீங்க பெருசா வைக்கிறீங்க. அதுக்கு நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களோட நாம் தமிழர் கட்சி பசங்களை ஊடகத்துல அல்லது பொது வலைதளத்திலேயோ தவறாக, இதை கிட்டத்தட்ட வந்து தவறாக இழிவாக எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக நீங்க சீமான் குறித்தோ, சீமானோட பிள்ளைகள் குறித்தோ, சீமானோட குடும்பத்தை குறித்தோ, நாம் தமிழர் கட்சி பயணிக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கைகளை குறித்தோ மைக்கெட் நீட்னா போதும், உங்க இஷ்டத்துக்கு பேசிடுவீங்க. என்ன வாயில வருதோ அம்பட்டையும் பேசுறீங்க. தம்பி, நாங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவோம், அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. என்ன விமர்சனம்? உங்க தலைவர் 41 பேர் இறந்தப்ப ஏன் கரூர் விட்டு வெளியே போனாரு அப்படிங்கிற கேள்விதான வைக்கிறோம். அதற்கு உங்க பதில் என்ன? உங்களை பார்த்து கரண்ட் கம்பிலையோ டிரான்ஸ்பார்மர்லயோ மின்மாற்றிலையோ ஏறுறாங்களே, இதை பார்த்து ஏன் இப்படி இருக்கீங்க, இதை கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ இதுல உங்க பதில் என்ன? இப்படி கேள்வி கேட்டா நாம் தமிழர் கட்சி வந்து சீமானண்ணா தம்பி தங்கையெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆமா, விமர்சிக்கிறோம். நீங்க சரியில்லை, உங்க அரசியல் சரியில்லை, உங்க அரசியல் வருகையும் சரியில்லை, விமர்சிக்கிறோம். உங்க கொள்கையே சரியில்லை, விமர்சிக்கிறோம். நீங்க வரீங்க, ஒரு மாசத்துக்கு வந்து பேசுவீங்க, ஒரு டைம் பேசிட்டு போயிடுவீங்க. நீங்க மக்களுக்காக இல்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, நம்படவா நாங்க? இந்த திராவிட கட்சிகளை போலவே நீங்களும் ஒருத்தர் 1000 ரூபாய், ஒருத்தர் 2000 ரூபாய், இன்னொருத்தர் 2500 ரூபாய், என்ன மக்களை ஏலம் போடுறீங்களா? மக்களை வந்து காத்துக்கு பிச்சை எடுக்க விடுறீங்களா? என்ன நீங்க பெரிய இலவசமா பெருசா கொடுத்துருவீங்க? அந்த இலவச பைசா எங்க இருந்து எடுப்பீங்க? யார் காசுல எடுப்பீங்க? உங்க இல்ல தருவீங்களா? மக்களோட வைபவத்துல சுரண்டணும். எந்த ஒரு பொதுப்படை அறிவு இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் தற்குறிகள் வாய்க்கு வந்ததை வாக்குறுதியை விட்டுட்டு இருந்தா யாரு இது பொறுப்பேற்கிறது? இன்ன வரைக்கும் 41 பேர் இறந்தாங்களே, அது சதியோ கதியோ? இன்ன வரைக்கும் என் கூட்டத்தில் நடந்துருச்சு, இனிமே நடக்காம பாத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விஜயா பேச முடியுமா? இதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. வந்து சாட்டை துரைமுருகன் வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கிறாரு, விஜயோட விமர்சிக்கிறாரு. விஜய தனிப்பட்ட மூலியமா விமர்சிக்குமா?
விஜயோட சொந்த வாழ்க்கையை பத்தி விமர்சிக்கிறோமா? அரசியல் அரசியல் வருகை ஒரு சரியில்லை அரசியல், கேடுகட்ட அரசியலை தான் விமர்சிக்கிறோம். இங்க நாட்டுல இப்ப எத்தனை பிரச்சனை இருக்கு, அதை பத்தி விஜய் வாய் திறந்திருப்பாரா? நான் தான் தமிழக மக்களின் பாதுகாவலன் சொல்றாரு, விமர்சிக்கிறாரா? தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல வந்து ஒரு 12ஆம் வகுப்பு மாணவிய கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்களே, அதை பத்தி அறிக்கை உண்டா? எந்த ஒரு பொதுப்படை அறிவும் இல்லாம ஒரு அரசியல் கட்சி நடக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். இது எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. தமிழக கட்சி ஆட்சி அமைந்தவுடன் எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களோ அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்ப்போம் அப்படின்னு சட்டம் ஏற்றுவோம் நாங்க சொல்றோம். அதை பத்தி சொல்லுங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாருல, அதை பத்தி பேசுங்க சார். அதை விட்டு ஸ்கூல் பையன் மாதிரி போயிட்டு சார் சாட்டை திருமகன் சார் வந்து ரொம்ப தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சிக்கிறாரு, சார் இவன் அடிச்சிட்டான் சார் அப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு சரியே கிடையாது. ஏன் நாம் தமிழக கட்சியான சீமான விமர்சிக்கும் போது நீங்க ஏன் ஒரு தாவேக தற்கொலையை கூட நீங்க ஏன் இப்படி ஒரு மிகப்பெரிய கட்சி கட்டி எழுப்பி வச்சிருக்கிறாரு, அவரை ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியா எழுப்பல? மைக்கை நீட்ட போது வாய்க்கு வந்தபடி பேசுறாங்களே, இது தவறு என்று ஏன் நீங்க சுட்டி காட்டல? தமிழக அரசியல் வரலாற்றிலே ₹1 கொடுக்காம காசு வாக்கு காசும் கொடுக்காம ஒரு கட்சி தமிழக அரசியல் களத்துல நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தை கடுமையா எதிர்ப்போம். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு, நாங்க விமர்சிக்கத்தான் செய்வோம். நீங்க விதை போட்டீங்க, நாங்க பேசுறோம். உங்க அரசியல் சரியில்லை, அதனால நாங்க பேசுறோம்.